வணக்கம். பிப்ரவரி 4ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று பிப்ரவரி 3ஆம் தேதி நிஃப்டி 2.5% கூடுதலாக க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம நேற்றைய செய்தி பார்த்துருந்தோங்க. ஓப்பனிங்கே பிரம்மாண்டமாக இருந்தது. 5% கூடுதலாக ஓப்பன் ஆனது. இந்தியா யூஎஸ்ஏ ட்ரேட் டீல் குறித்து செய்தி இருந்தது. க்ளோசிங் 2.5% கூடுதலாக நிஃப்டி 50 நேற்று க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 27,700 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 22,400 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க 5,200 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 28,200 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 27,200 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 1,000 கோடி ரூபாய்க்கு. வாட்ஸ்அப்புடைய பேரண்ட் கம்பெனி மெட்டாவை சுப்ரீம் கோர்ட் வன்மையாக கண்டிச்சிருக்கிறாங்க. ப்ரைவசி சம்பந்தமான வழக்கு இது. ப்ரைவசி டேட்டாவை இவங்க விற்பனை செய்திருக்கிறாங்க கமர்ஷியல் பர்பஸ்க்கு, அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்காக விற்பனை செய்திருக்கிறாங்கன்றதான் குற்றச்சாட்டு. இந்தியாவுடைய ப்ரைவசியை நீங்கள் மதிக்க வேண்டும், அது விளையாட்டு பொருள் அல்லன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய விதிகளை பின்பற்ற முடியாதுன்னா இந்தியா விட்டு வெளியே போயிடுங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கண்டிச்சிருக்கிறாங்க வாட்ஸ்அப்புடைய பேரண்ட் கம்பெனி மெட்டாவை. இந்தியா மற்றும் கனடா விரைவில் ஒரு டீலை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சிஎன்பிசி டிவி 18 தகவல் கொடுத்துருக்கிறாங்க. யுரேனியம்கான டீல் இது கிட்டத்தட்ட $3 பில்லியன் டீலாக இருக்கலாம். 27,000 கோடி ரூபாயில் பார்க்கும்போது 27,000 கோடி ரூபாய்க்கான டீலாக இது இருக்கலாம். மார்ச் மாதத்தில் அறிவிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கனடா பிரைம் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வராரு மார்ச் மாதத்தில், பாரத பிரதமரை சந்தித்து பேசுகிறாரு. ஸோ அந்த நேரத்தில் கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் வேறு சில டீல்ஸ் குறித்தும் இரண்டு நாடுகளும் பேசி கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த யுரேனியம் டீல் மட்டும் பார்க்கும்போது இந்தியா ஒரு இலக்கு வைத்திருக்கிறாங்க. நியூக்ளியர் கெப்பாசிட்டி 10 மடங்கு ஆக்க வேண்டும். 2047 100 கிகாவாட்ஸை எட்ட வேண்டும். ஸோ அதற்கு யுரேனியம் தேவைப்படுது. அதற்கான டீலாக இது கனடா கிட்ட இருந்து அவங்க வாங்குற மாதிரி இருக்கலாம். 27,000 கோடி ரூபாய்க்கான நியூக்ளியர் பவருக்கு தேவைப்படக்கூடிய யுரேனியம் டீலாக இது இருக்கலாம்னு சிஎன்பிசி டிவி 18 தகவல் கொடுத்துருக்காங்க. மார்ச் மாதத்தில் அறிவிப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. கூடவே வேறு சில டீல்ஸும் அதே நேரத்தில் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியா மற்றும் யூஎஸ்ஏ ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தில் வர இருக்கிறாங்கன்ற செய்தி நம்ம நேற்றே பார்த்துருந்தோங்க. ஏன்னா ட்ரம்ப் அறிவிச்சிருந்திருக்கிறாரு 18% வரி குறைக்கப்பட்டிருக்கு இந்தியா மீது. 50%லேருந்து 18, அதாவது ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் தான் 25லேருந்து 18 குறைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் ரஷ்யாவிலேருந்து ஆயில் வாங்குறதுனால கூடுதலாக 25% விதிச்சிருந்தாங்க. அதையும் நீக்கி இருக்கிறாங்க. இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை அந்த ஃபைன் பிரிண்ட்னு சொல்லக்கூடிய டாக்குமெண்ட்ஸும் இன்னும் வெளியாகலைங்க. இப்போதைக்கு புரிதல் அதுதான். ஸோ 18% இந்தியா மீது போடப்பட்ட வரி குறைக்கப்பட்டிருக்குன்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் பாரத பிரதமர் அதற்கு பதில் கொடுத்திருந்தாரு ட்விட்டர் பக்கத்தில். ஸோ இது இரண்டு பேரும் இணைந்து அறிவிப்பு வெளியாகலைங்க. அது ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கு. சில பேர் அதை குற்றச்சாட்டாகவே எழுப்புறாங்க. ஏன் இரண்டு நாடுகளும் இணைந்து ஒரு அறிவிப்பு கொடுக்கல, ஏன் தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க? அதுவும் முதல்ல ஏன் ட்ரம்ப் அறிவிச்சாரு, அதுக்கப்புறம் பாரத பிரதமர் ட்விட்டரில் தானே தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறாருன்ற மாதிரி சிலர் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறாங்க. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இதற்கு பதில் சொல்லியிருக்கிறாரு. அவர் சொல்லியிருப்பது என்னன்னா, யூஎஸ்ஏ தான் வரியை குறைச்சிருக்கிறாங்க, அதனால தான் அவர் அறிவிச்சிருக்கிறாரு, ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிறாரு. அதற்கு நன்றி பாரத பிரதமர் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் ட்ரேட் குறித்தான தகவல் எதுவும் வெளியாகலை. அதான் கரெக்டுன்னு நினைக்கிறாங்க. இன்னும் அந்த எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் குறைக்கிறாங்கன்றது சரியாக தெரியல. ட்ரம்ப் அவருடைய பக்கத்தில் சில விஷயங்களை போட்டுட்டு இருக்கிறாரு. அதாவது ஆக்ரி ப்ராடக்ட்ஸ்க்கு இந்தியா அனுமதி வழங்குறாங்கன்னு அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் ட்விட்டரில் ட்ரூத் பக்கத்தில் நினைக்கிறாங்க, அதில் அவர் பதிவிட்டிருக்கிறாரு. அதே போல் இந்தியா அமெரிக்கா கிட்டேருந்து $500 பில்லியன் ப்ராடக்ட்ஸை வாங்க இருக்கிறாங்கன்னு அதுவும் ட்ரம்ப் தான் சொல்கிறாரு. இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து ஆயிலை வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதுவும் ட்ரம்ப் தான் சொல்லியிருக்கிறாரு. இந்த $500 பில்லியன் அமெரிக்கா கிட்டேருந்து ப்ராடக்ட்ஸ் இந்தியா வாங்க இருக்கிறாங்கன்னு சொல்கிறது ஒரு எச்சரிக்கைன்னு அஜய் ஸ்ரீவஸ்தவா சொல்லியிருக்கிறார். அவர் குளோபல் ட்ரேட் ரிசர்ச் இனிஷியேட்டிவ் உடைய தலைவராக இருக்கிறார் நினைக்கிறேன். அவர் ஏன் அதை சொல்லியிருக்கிறாருன்னா, கடந்த ஆண்டு இந்தியா வாங்கியிருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அமெரிக்காவிலேருந்து பார்க்கும்போது வெறும் $50 பில்லியன் தான். ஸோ 10 மடங்கு அதிகரிக்குதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை எழுப்புறாரு. அதே போல் இந்த ஆக்ரி ப்ராடக்ட்ஸ் கொடுத்தும் ஒரு கிளாரிட்டி இல்லை. எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் உள்ளே வருது, எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்க்கு அனுமதி வழங்கி இருக்கிறாங்க, ஜீரோ டேரிஃப்ஸ் எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்க்கு உடனடியாக போடுறாங்க, இல்லை படிப்படியாக ஜீரோ ஆகுதா, இல்லை உடனடியாகவே ஜீரோ ஆகுதா, ரஷ்யன் ஆயிலை நிஜமாகவே இந்தியா வாங்குறதை நிறுத்திட்டாங்களா? ஏன்னா இந்தியா தரப்பு அது குறித்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரஷ்யன் ஆயில் குறித்து அவங்க டேரெக்டாக ரஷ்யன் ஆயில்னு சொல்லாமல் எந்தெந்த நாடுகள் மீது சாங்ஷன்ஸ் இல்லையோ அந்தந்த நாடுகளுக்கு எங்களுடைய
பெனிஃபிட் பொறுத்து நாங்கள் எண்ணெயை வாங்கணும்னு இந்தியா தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் மற்ற விளக்கங்கள் இந்த $500 பில்லியன் அமெரிக்கா கிட்டேருந்து வாங்க இருக்கிறாங்க. ஆக்ரி ப்ராடக்ட்ஸ் கொடுத்து இந்தியாவும் எதுவும் பேசாமல் இருக்கிறாங்க. ஸோ அது ஃபைன் பிரிண்ட் அந்த டாக்குமெண்ட்ஸ் வெளியாகும் போது புரியும். அது பொதுவாக நம்ம யூரோப்பியன் யூனியனுடனான டீல் நம்ம பார்த்ததுங்க. அவங்க ஆட்கள் இங்கே வந்திருந்தாங்க. ரிப்பப்ளிக் டே பரேட், ரிப்பப்ளிக் டே செலிப்ரேஷனில் அவங்க இருந்தாங்க. அதுக்கு அடுத்த நாள் தான் இவங்க அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க 2 பேரும் இணைந்து. ஆனால் இது ஒரு ஃபோன் கால் 2 நாடு தலைவரும் பேசியிருக்கிறாங்க. அப்புறம் ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிறாரு. அப்புறம் அதற்கு நன்றி பாரத பிரதமர் சொல்லியிருக்காரு. அப்புறம் ட்ரம்ப் தரப்புலேருந்து மட்டும் சில விஷயங்களை சொல்லிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறார் எப்பவும் போல். அது அவரை நம்ப முடியுமா அப்படின்றத ஒரு கேள்வி எழும்புது. ஏன்னா அவர் திருப்பி மாற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது இப்போ நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம், நம்ம கொண்டாட வேண்டிய காலகட்டம் இல்லைன்னு அஜய் ஸ்ரீவஸ்தவா சொல்லியிருக்கிறாரு. பஜாஜ் ஃபினான்ஸ் நேற்று குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் 3978 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 6% விழுந்திருக்கு. எக்ஸப்ஷனல் சார்ஜ் 265 கோடி ரூபாய், அதை ஒன் டைம் லேபர் கோட் இம்ப்ளிமெண்டேஷனாக இருக்கலாம்னு நினைக்கிறேங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இயர் ஆன் இயர் 21% அதிகரிச்சிருக்கு, 11,318 கோடி ரூபாய். அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 22% அதிகரிச்சிருக்கு. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் ரேஷியோ 1.21%. போன வருடம் இதே குவார்ட்டரில் 1.12%. நெட் என்பிஏ 0.47%. போன வருடம் இதே குவார்ட்டரில் 0.48%. தகவல் நமக்கு கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து. இந்த நெட் என்பிஏ ரேஷியோ, கிராஸ் என்பிஏ ரேஷியோ நமக்கு கிடைத்தது மின் பத்திரிகையிலிருந்து. சிர்மா எஸ்ஜிஎஸ் குறித்தான ஒரு தகவல். மார்கன் ஸ்டான்லி ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. முன்னே கொடுத்துருந்தது ஈக்குவல் வெயிட், இப்போ அப்கிரேட் பண்ணி ஓவர் வெயிட்டாக உயர்த்தி இருக்கிறாங்க. டார்கெட் ப்ரைஸும் உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன சொன்னது 712, புது டார்கெட் 992, இப்போ 820 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சிர்மா எஸ்ஜிஎஸ். ஆக்ஸான் நோபல் இந்தியா குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த தகவல். அண்மையில் ஜேஎஸ்டபிள்யூ குரூப் வாங்கின நிறுவனம் அவங்க பெயர் மாற்றம் செய்ய இருக்கிறாங்கன்ற செய்தியும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ கம்பெனியுடைய ஜாயின்ட் மேனேஜிங் டைரக்டர் மற்றும் சிஇஓ ராஜீவ் ராஜகோபால் பேட்டி கொடுத்திருக்கிறாரு சிஎன்பிசி டிவி 18க்கு. அதுலேருந்து கிடைத்த சில தகவல். எப்போ ஜேஎஸ்டபிள்யூ டியூலெக்ஸின் பெயர் மாற்றம் செய்ய இருக்கிறீங்கன்றது கேள்வி கேட்டிருந்திருக்கிறாங்க. அதோடைய ப்ராசஸ் துவங்கியாச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோடைய ஓட்டிங் நடைபெற இருக்குங்க ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து. ஸோ மார்ச் முதல் வாரத்தில் அந்த ஓட்டிங் நடைபெறுதுன்னு அப்டேட் கொடுத்திருக்கிறாரு. மற்றொரு தகவல் ஜேஎஸ்டபிள்யூ பெயிண்ட்ஸுடன் எப்போ மர்ஜர் ஆகுது ஆக்ஸான் நோபல் இந்தியான்ற கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இப்போதைக்கு 2 நிறுவனங்களும் தனித்தனியாக தான் இயங்க இருக்கிறாங்க. மர்ஜர் குறித்து எந்த டைம் லைனும் இப்போதைக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு கம்பெனியுடைய ஜாயிண்ட் மேனேஜிங் டைரக்டர் மற்றும் சிஇஓ. ஃப்ராக்டல் அனாலிட்டிக்ஸ் ஐபிஓ குறித்தான தகவல். February 9 ஓப்பன் ஆகி 11 இந்த ஐபிஓ முடிவுக்கு வருது. ஃப்ராக்டல் அனாலிட்டிக்ஸ்ன்றது என்டர்பிரைஸ் ஏஐ கம்பெனி. இந்த ஐபிஓடைய மதிப்பு 2834 கோடி ரூபாய். ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான முயற்சி. இதில் ஃப்ரெஷ் இஷ்யூ 1023 கோடி ரூபாய். ஆஃபர் ஃபார் சேல், அதாவது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் விற்பனை செய்வது 1810 கோடி ரூபாய். ஃபினான்ஷியல் டேட்டா பார்க்கும்போது ரெவென்யூ 18% அதிகரிச்சிருக்கு நிதியாண்டு 2023 25 இடையே. இது சிஏஜிஆர் படி, காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட் படி 18% அதிகரிச்சிருக்கு. நஷ்டத்தை படிப்படியாக குறைச்சிக்கிட்டு வராங்கன்ற தகவல். 2023 நிதியாண்டில் 62 கோடி ரூபாய் நஷ்டம். நிதியாண்டு 2024 50 கோடி ரூபாய். 2025 28 கோடி ரூபாய். 2026 இந்த நடப்பு நிதியாண்டுடைய முதல் 6 மாதத்தில் நஷ்டம் கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய். ஸோ நஷ்டத்தை குறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்ற தகவல் கொடுத்துருக்குறாங்க. இந்தியா யூஎஸ்ஏ வர்த்தக ஒப்பந்தத்தில் மெட்டல் செக்டரும் வருதா, மெட்டல்ஸும் உள்ளே வருதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. இப்போதைக்கு மெட்டல்ஸ்க்கு விலக்கில் 50% தொடரும் அப்படின்னு ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அலுமினியம், ஸ்டீல் எல்லாமே 50% வரி தொடரும், அவங்களுக்கு அந்த விலக்கு கிடையாதுன்னு ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நேரடியாக அவங்களுக்கு இந்த டீல் வழியாக எந்த பயனும் கிடையாது. ஆனால் மறைமுகமாக பயன்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் மெட்டல் செக்டர் குறித்து பேசியிருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18லேருந்து. ஜெஃப்ரீஸ் அவங்களுடைய இந்தியா மாடல் போர்ட்ஃபோலியோவில் சில மாற்றங்கள் செய்திருக்கிறாங்க. இட்டர்னல் ஸ்டாக்கை உள்ளே கொண்டு வராங்க, ஜொமேட்டோ உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. காட்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸை நீக்கி இருக்கிறாங்க. ஹிந்துஸ்தான் ஜிங்குடைய வெயிட்டேஜை கூட்டி இருக்கிறாங்க. அதே போல் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலோட வெயிட்டேஜும் உயர்த்தி இருக்கிறாங்க. ஐடி செக்டரில் அவங்களுடைய எக்ஸ்போஜரை குறைப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ஜெஃப்ரீஸ். அதானி என்டர்பிரைசஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய மற்றொரு நிறுவனம் தான் அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேசஸ். அவங்க ஒரு இட்டாலியன் நிறுவனத்துடன் பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இட்டாலியன் நிறுவனத்துடைய பேர் லியோனார்டோ. எதற்காக இந்த பார்ட்னர்ஷிப்னா இந்தியாவில் ஹெலிகாப்டர் உற்பத்தி செய்வதற்காக, குறிப்பாக மிலிட்ரி டிமாண்ட்ஸ்க்கான ஹெலிகாப்டர் உற்பத்திக்காக தான் இந்த பார்ட்னர்ஷிப், மேக் இன் இந்தியாக்காகன்ற தகவல் அதானி என்டர்பிரைசஸ் கொடுத்துருக்குறாங்க. என்பிசிசி தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. புதிதாக அவங்களுக்கு கிடைத்த ஆர்டர்ஸ் உடைய அப்டேட். ஒன்று, இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா ICMAI கிட்டேருந்து கிடைத்த ஆர்டர், அதோடைய மதிப்பு 40 கோடி ரூபாய். மற்றொன்று டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸ் உத்தராகண்ட் 232 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட். அது
ரெலிகார் என்டர்பிரைசஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்களுடைய கேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் பிஸ்னஸை அவங்க டீமர்ஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, தனியாக லிஸ்ட் பண்ண போகிறாங்க. இந்த அறிவிப்பு விரைவில் வரும்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்காங்க. ரெலிகார் என்டர்பிரைசஸ் உடைய ப்ரொமோட்டர் வந்து டாபர் கம்பெனியுடைய ஓனர்ஸ் தான், பர்மன் ஃபேமிலி தான் ப்ரொமோட்டர்ஸாக இருக்காங்க. அவங்க புது ப்ரொமோட்டர்ஸுங்க, அது ஒரு சர்ச்சை இருந்தது அவங்க உள்ளே வரும்போது. அதெல்லாம் இப்போ முடிவுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த டீமர்ஜர் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வேல்யூ கொடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் உடைய மதிப்பு 16,000 கோடி ரூபாயாக இருக்கலாம்னு அந்த மணி கண்ட்ரோல் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. ரெலிகார் 64% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க கேர் ஹெல்த் இன்சூரன்ஸில். மற்ற 2 நிறுவனங்கள் யாரெல்லாம் ஸ்டேக் வைத்திருக்கிறாங்கன்னா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் கார்ப்பரேஷன் பேங்க் ஆஃப் இந்தியா கேர் ஹெல்த் இன்சூரன்ஸில் ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. இந்த செய்தி மணி கண்ட்ரோலில் வந்திருக்கு. இந்த செய்தி குறித்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கம்பெனி கிட்ட விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. இந்த வீடியோ சேர தருணம் வரைக்கும் கம்பெனி எந்த விளக்கமும் அளிக்கல. டிசிஐ எக்ஸ்பிரஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 7 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட் February 7 ஃபஸ்ஸோ சொல்யூஷன்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 5 ரூபாய் 50 பைசா. மேன்கைண்ட் ஃபார்மா நேற்று குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் பேசிஸில் ரெவென்யூ 3,567 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 12% அதிகரித்தது. ப்ராஃபிட் 409 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 8% அதிகரித்தது. கேஸ்ட்ரால் குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 5 ரூபாய் 25 பைசா. ப்ராஃபிட் குவார்டர் ஆன் குவார்ட்டர் 7% அதிகரித்தது, 245 கோடி ரூபாய். ரெவென்யூ 1,440 கோடி ரூபாய், குவார்டர் ஆன் குவார்ட்டர் 6% அதிகரித்தது. எபிட்டா அல்லது ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் 368 கோடி ரூபாய், குவார்டர் ஆன் குவார்ட்டர் 14% அதிகரித்தது. மார்ஜின் 25.5%, போன குவார்ட்டரில் 23.7%. இந்திய ரூபாயின் மதிப்பு US டாலருக்கு நிகராக நேற்று ஒரு சாதனையை படைச்சிருக்கு. நல்ல க்ரீனில் இருந்ததுங்க. 1.5% க்ரீனில் இருந்தது இன்ட்ராடேல. கடந்த 12 ஆண்டில் 10 முறை தான் இவ்வளவு அதிகமாக போயிருக்குன்ற தகவல் மணி கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. க்ளோசிங்கும் பார்த்தீங்கன்னா 90.27 லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்திய ரூபாயின் மதிப்பு US டாலருக்கு நிகராக. NMDC குவார்ட்டர்லி ரிசல்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 2 ரூபாய் 50 பைசா. ரெக்கார்ட் டேட் February 13. Q3க்கான டேட்டா கன்சாலிடேட்டட் பேசிஸில் ரெவென்யூ 7,611 கோடி ரூபாய், குவார்டர் ஆன் குவார்ட்டர் 19% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா அல்லது ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் 2,144 கோடி ரூபாய், குவார்டர் ஆன் குவார்ட்டர் 8% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா மார்ஜின் 28.2%. ஆனால் போன குவார்ட்டரில் அது 31.3% இருந்தது. நெட் ப்ராஃபிட் 1,747 கோடி ரூபாய், குவார்டர் ஆன் குவார்ட்டர் 4% அதிகரித்தது. சாரேகாமா இந்தியா குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் பேசிஸில் ரெவென்யூ 260 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 46% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. எபிட்டா 92 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 8% அதிகரிச்சிருக்கு. மார்ஜின் 35.2%. ஆனால் போன வருடம் இதே குவார்ட்டரில் 17.5% மட்டுமே. நெட் ப்ராஃபிட் 51 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 18% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. TSF இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 6 ரூபாய் 70 பைசா. அதற்குரிய ரெக்கார்ட் டேட் February 10. வீடால் கார்ப்பரேஷன் குவார்ட்டர்லி ரிசல்ட் சிலர் கேட்டிருந்தீங்க. குவார்ட்டர்லி ரிசல்ட் வீடால் கார்ப்பரேஷன் டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 14 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட் February 6. கன்சாலிடேட்டட் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 44 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 16% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 538 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 11% அதிகரிச்சிருக்கு. SMC குளோபல் செக்யூரிட்டிஸ் 60 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க ஒரு ஷேருக்கு. அதற்கான ரெக்கார்ட் டேட் February 6. ஏத்தர் எனர்ஜி குவார்ட்டர்லி ரிசல்ட் கன்சாலிடேட்டட் பேசிஸில் ரெவென்யூ 317 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 44% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா 111 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 71% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா மார்ஜின் 34.8%. போன வருடம் இதே குவார்ட்டரில் 29.4% மட்டுமே. நெட் ப்ராஃபிட் 48.7% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் கம்பேரிசனில் 64 கோடி ரூபாய். HFCL குவார்ட்டர்லி ரிசல்ட் கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 1,211 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 20% அதிகரித்தது. எபிட்டா 228 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 50% அதிகரித்தது. மார்ஜின் 18.8%. போன வருடம் இதே குவார்ட்டரில் 15%. நெட் ப்ராஃபிட் 97 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 33% அதிகரிச்சிருக்கு. அதானி போர்ட்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் பேசிஸில் ரெவென்யூ 9,705 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 22% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா 5,786 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 20% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா மார்ஜின் 59.6%. போன வருடம் இதே குவார்ட்டரில் 60.3% இருந்தது. நெட் ப்ராஃபிட் 3,054 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 21% அதிகரிச்சிருக்கு. ஒன் டைம் காஸ்ட் லேபர் கோட் இம்ப்ளிமெண்டேஷனுக்காக 146 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறாங்க அதானி போர்ட்ஸ்.
அதானி என்டர்பிரைசஸ் உடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் Q3க்கான டேட்டா. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 24,820 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 9% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா 3,641 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 19% அதிகரிச்சிருக்கு. மார்ஜின் 14.7%, போன வருடம் இதே குவார்ட்டரில் 13.4%. நெட் ப்ராஃபிட் நல்லாவே அதிகரிச்சிருக்கு. போன வருடம் இதே குவார்ட்டரில் 58 கோடி ரூபாய் மட்டுமே, இந்த குவார்ட்டரில் 5,627 கோடி ரூபாய். இதற்கு ஒரு காரணம் சொல்லியிருக்கிறாங்க. ஒன் டைம் கெயினாக 5,632 கோடி ரூபாய் ஒன் டைம் கெயின். இதில் அவங்க AWL ஸ்டேக்கை விற்பனை செய்திருக்கிறாங்க. அதானி வில்மரில் அவங்க ஷேர்ஸை விற்பனை செய்ததன் மூலமாக அவங்களுக்கு கிடைத்த தொகை வந்து 3,946 கோடி ரூபாய். ஸோ அது ஒன் டைம் கெயினில் இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக 5,632 கோடி ரூபாய் ஒன் டைம் கெயின் இருந்திருக்கு. ஸோ அதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நெட் ப்ராஃபிட் இருக்காதுன்னு நினைக்கிறேன், அது நெகட்டிவில் வந்துடுது. ஸோ அதனால தான் இந்த தகவல் அதானி என்டர்பிரைசஸ் கொடுத்துருக்குறாங்க. வருண் பீவரேஜஸ் இந்தியாவில் பெப்சி ஃப்ரான்ச்சைசி நடத்தக்கூடிய நிறுவனம் குவார்ட்டர்லி ரிசல்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 50 பைசா. குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்க்கும்போது கன்சாலிடேட்டட் பேசிஸில் ரெவென்யூ 4,204 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 14% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா 639 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 10% அதிகரிச்சிருக்கு. மார்ஜின் 15.2%, போன வருடம் இதே குவார்ட்டரில் 15.7%. நெட் ப்ராஃபிட் 252 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 36% அதிகரிச்சிருக்கு. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. வெல்ஸ்பன் லிவிங் 20% அதிகரித்தது. அப்பர் இண்டஸ்ட்ரீஸ் 20%, ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் 15%, KPR மில் 15%, LT ஃபுட்ஸ் 14%, LG எக்யூப்மெண்ட்ஸ் 14%, பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் 12%, ஏத்தர் எனர்ஜி 11%, வாரி எனர்ஜிஸ் 11% அதிகரித்தது. அதானி என்டர்பிரைசஸ் 10% அதிகரித்தது. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் ஆஸ்டர் டிஎம் ஹெல்த்கேர் 2% வீழ்ச்சி, NMDC ஸ்டீல் 2%, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் 3%, வருண் பியூவரேஜஸ் 3% வீழ்ச்சி, PB ஃபின்டெக் பாலிசி பசாருடைய பேரண்ட் கம்பெனி 6% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.